டு சேனல் உங்கள் இவன் ரக்கிலாம் எப்படின்பா. என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே காணோம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னால் கொஞ்சம் முடியலை, வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ், எங்களால் கொஞ்சம் முடியலை. அதனால எடிட் பண்ணி மற்ற வீடியோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் அப்போன்னு பார்த்து கொஞ்சம் இதாகிடுச்சு, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து யார் ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பி நோபிட்டா ஐடி. எஸ்பி நோபிட்டாவா, அது என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சு நம்மளோட சின்சானுக்குன்னு ஒரு தனியாக ஐடி இருக்குது, அதான் அந்த 31 ஐடி. புச்சி ஆச்சு, நானும் புச்சி. என்னோட ஐடி வந்து இது வந்து இப்போ 19 லெவலில் இருக்குது. இப்போ விளையாண்டுக்கு இருக்க வந்து நம்ம புச்சி குட்டி தான், ஏன்னா அவனே வந்து விளையாட வச்சேன். இந்த வீடியோ எதுக்காகனா இப்போ புதுசாக தீபாவளி வந்து மேஜிக் கியூப் வந்து வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க கேட்டுருவாங்க. இந்த மேஜிக் கியூப் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், ஆனால் இப்போ போடுறேன், மன்னிச்சிக்கோங்க. ஆனால் இப்போ போட்டால் யாரையும் எடுக்க முடியாது, நான் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு சிஎஸ் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போயிட்டு ஒரு 18 மேட்ச் போயா வாங்க, ஒரு 18 மேட்ச் தோக்காமல் போயா வாங்கணும். அப்படி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் கியூப் ஃப்ரீங்க. ஆமாம், இந்த தீபாவளிக்கு தான் ஒன்று விட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு லேம்போகினி கார் ஸ்கின்னுமே உங்களுக்கு ஃப்ரீ. புச்சி கேம் ப்ளே நல்லா இருக்கான்னு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க கைஸ் ப்ளீஸ். ஓகே, வந்து நம்ம புச்சி விளையாண்டுட்டு இருக்காது, எப்படி ஆடுறது பார்ப்போமா. அந்த எங்களுக்கு வந்து என்னடா அப்போ சிஎஸ் ப்ளே பண்ண வேண்டியதானடா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளே பண்ணலாம், ஆனால் ஹார்னஸ் ஸ்கோர் வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு நாள் டே ப்ளீஸ்டா எனக்கு அந்த சிஎஸ் வந்து 18 போயா மட்டும் வாங்கிட்டாடா புச்சி, இல்லை புச்சி இல்லை சின்சான் அப்படின்னு கேட்டேன். சரிடா நான் பண்ணாட 18 போயா வடா அப்படின்னு சொல்லி பாதி மேட்ச் தோற்று கொடுத்தான். ஆனால் தரமாக எல்லா மேட்சுமே பூயா வாங்கி கொடுத்தான். அப்போன்னு பார்த்து ஒரு மேட்ச் நான் ஓவராக பேசிட்டேன் போல இருக்குது, வெளியே வந்துட்டான் மேட்ச்சை விட்டுனா எல்லாத்தையும் விட்டுந்தான் மொத்தமாக வெளியே வந்துட்டான் தலைவர். அப்போ வந்து என்னாச்சுடா அப்படின்னா ஹார்னஸ் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருச்சு மக்களே, ஒரு 18க்கு வந்து போயிடுச்சு. அந்த பிரச்சனைனால தான் வந்து இந்த பாம் போடுறான் பாம் கீழே இருக்க பாம். ஏய் தள்ளி போய் போட்டுக்கூடா. ஓகேடா, இந்த ஹார்னஸ் ஸ்கோர் வந்து குறைஞ்சிடுச்சு. அப்போ நான் பார்த்து நான் வெளியாகி என்னடா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் சாரா உனக்கு வந்து நானே ஏற்றி கொடுத்துட்றேன், நான் தானே குறைச்சேன், நானே உனக்கு ஏற்றி கொடுத்துட்றேன் ஏன் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் வந்து ஏற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹார்னஸ் ஸ்கோர் வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய கரெக்டாக ஹார்னஸ் ஸ்கோர் வந்து 90. எப்படியாச்சும் 100க்கு வந்து நம்ம வந்து மாற்றணும். 100க்கு மாற்றினா தான் மக்களே நம்மளால் வந்து சிஎஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். 100க்கு வந்து போனால் தான் சிஎஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். நீ அழுத்தி பிடிக்கா, ஏன்டா ஒன் டேப்னா அடிக்க முடியாத, ஒன் டேப் எனக்கு வராது, அழுத்தி பிடி அழுத்தி பிடிடா. இதை மறந்துட்டேன் சரியா. அப்போ வந்து என்னாச்சு, நான் ஏற்றி உனக்கு கொடுத்துட்றேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த கேம் பிளே தான் மக்களே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆமாம் மக்களே மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா அவங்க வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. ஆமாம், அதே மாதிரி தேங்க்யூ ஃபார் 63 சப்ஸ்கிரைபர். ஏன்னா நம்ம இது 63 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு ஏற்றிட்டாங்க மக்களே ப்ளீஸ்ப்பா. ஆமாம், இதில் வந்து நம்ம சின்சான் ஒரு மேட்ச்சு நான் ஒரு மேட்ச் அப்படி தான் மக்களை விளையாடுவோம். ஏன்னா ஷேர் பண்ணி விளையாண்டா தான் உங்களுக்கு ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா வந்து, அதுக்காக தான். ஓகேவா, ஸ்னைப்பர் வந்து எடுத்திருக்கான். நம்ம வந்து ஸ்னைப்பர் பிளேயரு, ஆனால் நம்ம புச்சி வந்து அழுத்தி விடி பிளேயர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ப்பா. இருங்கப்பா இவனை அடித்து முடிச்சுக்குமா. ஏய் தம்பி நில்றா, என்னடா அடிக்காத சொன்னோம் கேட்டானா, மண்டேலியே இறக்கியாச்சு. ஆனால் புச்சி இப்படி ஆடுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாரு, கொஞ்ச நாளே இம்ப்ரூவ் ஆகலான்னு நான் நினச்சி பார்க்கல. இப்போ வந்து நம்ம ஹார்னஸ் ஸ்கோரை வந்து பார்த்துடலாம் மக்களே வாங்க. இப்போ எவ்வளோ ஹார்னஸ் ஸ்கோரு 91 ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 5 ஏற்ற முடியும், அதனால நம்ம 91
ஒரு 5 ஏற்றுவோம் இன்னைக்கு. நாளைக்கு வந்து 100 ஏற்றிடலாம். சரியாப்பா? ஓகே. ஒரு 2 மேட்ச்சில் புச்சி, 2 மேட்ச் நான் அப்படின்னு 2 மேட்ச் வந்து விளையாட பண்ணிக்காங்க. ஓகே, நான் வந்து ஒரு மேட்சா? சரி, நான் வந்து ஒரு மேட்சே இருந்துக்கிறேன். புச்சி சரியான ஒன்டா பிளேயர் பேருக்கு முன்னாடி பார்த்துடுடா. எவன்ப்பா அது கன்னை ஸ்விட்ச்லாம் பண்ணி அடிக்கிறான். தரமான பேராக இருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் புச்சிக்கிட்ட வேணாலும் வேலையை காமிக்க முடியுமா? தரமான சிஎஸ் பிளேயர் போல இருக்குது. நாங்கள் புச்சிக்கிட்ட வேலையை காமிக்க. இது வந்து என் ஐடி, அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்லாம் என்கிட்ட இருக்கும். என் கலெக்ஷன் வந்து காமிக்கிறேன். ஆனால் என் கலெக்ஷன் வந்து நம்ம சின்சான் கலெக்ஷன் தான் நிறையா இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ஐடியை வந்து நான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் அந்த ஐடி வந்து எப்போயோ ஓப்பன் பண்ணியாச்சு. அது ஓப்பன் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படின்னு நிறையா ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்து நேற்று நான் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணிப்போ அப்படியே இவ்வளோ பெரிய ரேங்க் வந்து வந்துட்டோம். இல்லை, அதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ தான் இது திறந்து பார்க்குறோம். வாய்ஸ் பண்ணி நம்ம கன்ஸ்கின்லாம் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணி விடுங்கப்பா. கன்ஸ்கின் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் ப்ரோ. இது கன்ஸ்கின் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் கலர் ஹார்ட்டை வந்து தெறிக்கி விட்டுருங்க. எனக்கு தெரியுமா? இது ரெட் கலர் ஹார்ட்டை வந்து தெறிக்கி விட்டுருங்கப்பா. கன்ஸ்கின் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா. பிடிக்கிறாட்டி அப்படின்னா பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஸ்க்ரீன் கரெக்டாக இல்லையாடா? நம்மளுக்கு வந்து 999 வந்து போயிட்டு வருது. 999னா 999 இல்லை, கன்ஃபார்மாக இந்த எல்லோ வெள்ளை அப்படி போயிட்டு வருது. 999னா ஃபுல் 999 ஃபுல் முகத்தை பார்க்கணுன்னு இல்லை, கொஞ்சம் பாதி வருது. எங்களையோட அடிக்கிற சின்சான் தலையிலே அறிக்கிட்டான் பாவம். ஆனால் நம்மளே அடிச்சிட்டான், அதனால தேவைதான் வந்து. ஓகே, நாங்கள் வந்து இப்போ மேட்ச்சை வந்து நம்ம பார்க்கலாம். சின்சான் வந்து அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் ஒன்றும் இல்லை. அவனும் ஒரு ஆவரேஜான கொஞ்சம் குட்டி பிளேயர் தான். அதுக்காக அவனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. தூரத்தில் இருந்தால் ஒன் டேப்பு, பக்கத்தில் வந்து அழுத்து பிடிச்சி தோற்றுருவான். அது ஏன்னா அவனுக்கு வந்து மூமெண்ட்டு கொடுக்க தெரியும். ஆனால் ஒரு நாள் அடிச்சா பாருங்கப்பா, சிஎஸ்ல 3 ஏஸ் மக்களே, 3 ஏஸ் சும்மா தக்கிட்ட தும்பும் அப்படி அடித்தான். ஆச்சரியமாக ஆயிடுச்சு. அடுத்த ரவுண்டே மேட்ச்சு போய் அவன் கொடுத்துட்டான். 4 ரவுண்டு சொல்ல போனால் எஸ் வேல் ரெக்கார்டு சொல்ல போனால் பண்ணிட்டான். அதை வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப மன்னிச்சிருங்கப்பா. அதை வந்து வீடியோ எடுக்க முடியலையே அப்படின்னு நான் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கேன். வீடியோ எடுத்துட்டோம், நான் வந்து வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ண முடிஞ்சிட்டோம். அப்போ பார்த்து அந்த ஆப்பை போய் அடிச்சு விட்டோம் மக்களே. ஐயோ ஸ்னைப்பர் டே, உனக்கு செட் ஆகாதுடா. ஒன்றும் யூஎம்பி வாவ் சூப்பர், நல்லா தான். பீஸா போட்டா பார்த்தாட்டி ரேட்டா யூஎம்பி கன்ஸ்கின் இல்லையாடா? ராக்கிட்ட போட்டாச்சு. ஸ்னைப்பரை வச்சு 150 கொடுத்தாரு தலைவர். ஆனால் முடியல நம்மளால் அடிக்க. நான் அழுத்தி பிடிக்கிறேன் முடியுமா? 2 ஸ்னைப்பர் வந்து அடிச்சிருப்பான், ஒரு ஸ்னைப்பர்னால அடிக்க முடியல பழக்கனால. நல்லா சுவிட்செல்லாம் பண்ணான், ஆனால் அடிக்க முடியல. டேய் எங்கடா போகிற? ஆகுனா க்ளோவால் போட்டிருக்கேன். இன்னும் கைஸ் ரீவோட் போட்டு படிப்போம். பாம்பு தூக்கி போடுவேன் கைஸ் இந்த வாட்டி. நான் 7 ஸ்கைலர் போட்டாப்பா. சாவுடா நீ, இல்லை சாவணி தான்டா. ஏய் எப்படி அடிச்சா? ஹேக்கர்லாம் வந்து இல்லை. இங்கே பாருங்க, நம்ம வந்து ஒரு பேட்ச்சு வந்து வாங்கி வச்சுருக்கோம். கொடுக்க மாதிரி கொடுத்தாங்க. வந்து 92 வந்து மாறி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து விளையாடலான்னு இருக்கேன். கைஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், வந்து இதோட வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். 92 ஆனர் ஸ்கோர் வந்து நம்ம ஏற்றணும். இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கோம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை தட்டி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், பாய், see you, take care.